சொத்து சொகம் கேட்கல, நிலம் பூமி கேட்கல, ஆடு மாடு கேட்கல. எங்க தொழில் என்ன? ஒரு ஊசி ஒரு பின்னு விற்கிறது, நரிக்குற ஜாதி. எம்ஜிஆர் இருந்திருந்தா எங்களுக்கு செல்வ செஞ்சிருப்பாரு. அடிப்படை வசதி கூட இல்லாமல் பாதிக்கப்படுவதாக நரிக்குறவ பெண் ஒருவர் ஆவேசமாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். வர்றாரு, ஓட்டு கேக்குறாரு, எதுவுமே சரி. குடிக்கிற தண்ணி கேக்குறோம், பொம்பளைங்க பாத்ரூம் போறதுக்கு வசதி கேக்குறோம், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு வசதி கேக்குறோம். இந்த ரோட்ல நாத்தம் பிடிச்ச தண்ணி ஒரு கிளியர் பண்ணுன்னு சொல்லி கேக்குறோம். சொத்து சொகம் கேட்கல, நிலம் பூமி கேட்கல, ஆடு மாடு கேட்கல. எங்க தொழில் என்ன? ஒரு ஊசி ஒரு பின்னு விற்கிறது, நரிக்குற ஜாதி. எம்ஜிஆர் இருந்திருந்தா எங்களுக்கு செல்வ செஞ்சிருப்பாரு. நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, மு.க. ஸ்டாலின் பிள்ளைங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. எங்க நரிக்காரங்களுக்கு எதிர்பார்க்க கூடாதா? எங்களுக்கு ஒரு தேவை செய்யக்கூடாதா? உங்க கிட்ட என்ன மாடி கேட்டோமா, மச்சு வீடு கேட்டோமா, இல்ல வசதி கேட்டோமா? ஏதோ ஒரு பின்னு கேக்குறோம், ஏதோ ஒரு பாத்ரூம் பொம்பளைங்க போறதுக்கு அவஸ்தப்படுறோம். பாத்ரூத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுறோம், காலைல வரோம் சார். ஆம்பளை இருக்குது, டூ வீலர்ல போயிடுறோம். நாங்க போட்ட நைட்டு 10 மணிக்கு போக முடியுமா, 11 மணிக்கு போக முடியுமா? நெத்த புறம்போக்கு ஒண்ணு சும்மா கிடக்குது. அங்கே ஒரு பாத்ரூம் கட்டி கொடுங்க, காலில் கூட ஊந்தி பாக்குறோம். குட்ட புறம்போக்கு அது கூட காலில் ஊந்தி பாக்குறோம், மனு கொடுத்து பாக்குறோம். அது கூட வசதி இருக்குல்ல. குடிக்கிற தண்ணியில பெரிய சோப்பு கலர் பூச்சியா போகுது. இந்த கலர் அந்த தண்ணி குடிச்சு பிள்ளைங்க பேதி ஆகுது, ஜுரம் ஆகுது, டெங்கு காய்ச்சல் வருது. அந்த பொம்பளைங்க வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டு இந்த மாதிரி மணி கட்டி ஒரு 10 ரூபாய்க்கு கூலி கட்டி, 5 ரூபாய்க்கு கூலி கட்டி எங்க பிள்ளைங்களுக்கு வவுத்துக்கு வலி நாங்க பாக்குறோம். ஏன் கவர்மெண்ட்ல நாங்க சொத்து சொகம் கேட்கல, எங்களுக்கு நல்லது பண்ணுன்னு தான் சொல்லி கேக்குறோம். இந்த முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு என்ன முறை செய்யறாரு நாங்க பாக்கணும். இல்லனா இந்த வருஷம் யாருக்குமே நாங்க ஓட்டு போடணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.